வணக்கம் நண்பர்களே, நீ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய என்னென்னா மல்லி இலை பஜ்ஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, மல்லி இலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மைதா அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். வத்தப்பொடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். பெப்பர் அரை ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு எம்டி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம். அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம். இதே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுக்க வத்தப்பொடி, உப்பு, பெப்பர் 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல கையால் கலந்து விடலாம். இப்போ கையால் நல்லா கலந்து நல்லா சேர்ந்துட்டுருக்கு. இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசையலாம். இது சப்பாத்தி பதத்துக்கு இருக்கக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பஜ்ஜி மாவு என்ன பதத்து இருக்குமோ அந்த பதத்துக்கு இதுவும் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்ல மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். 2 இல்லை 3 மல்லி இலை எடுத்துக்குவாங்க. 3 மல்லி இலை எடுத்து அதில் மாவில் நல்லா ஒட்டுற மாதிரி மாவு நல்லா மல்லியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் பொரிஞ்சு நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ அதை இறக்கிடலாம். அதே மாதிரி 2 இல்லை 3 மல்லி இலை எடுத்துக்கோங்க. எடுத்து மாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம அதை போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்துருச்சு, இறக்கிடலாம். இந்த மாதிரியே அடுத்த எல்லா மிச்சம் இருக்க மல்லி இலையோ எல்லாத்தையும் நம்ம நல்ல மாவில் பிரட்டி எண்ணெயில் போடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம்.
மிச்சம் இருக்க மல்லியிலையும் இப்போ நல்லா மாவில் பரட்டி எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் இறக்கிடலாம். இறக்கி எடுத்து வச்சிடலாம். காரசாரமான மற்றும் சுவையான மல்லி இலை பஜ்ஜி தயார்.